ஹாய் காய்ஸ், மை யூடியூப் சேனல் டிலிக்குமார். இதுதான் பாவக்காய். இப்படி பழுத்து இருக்கா. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் கள்ளப்பாடி வலசை எங்கள் அத்தை ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் அத்தை ஊருக்கு அவங்க தோட்டத்தில் பாவக்காய் பார்த்தோன்னே கலராக தெரிஞ்சிச்சா, அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் போடலான்ட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், அது தோட்டத்தில் பாருங்கள். தெரியுதுங்களா, பாதி பழுத்துருக்கு, கொஞ்சம் காயாக இருக்குது. இவங்க மறந்துட்டுருப்பாங்க, விட்டுருப்பாங்க. அப்புறம் வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் யாரும் அதிகமாக வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க அப்படியே விட்டுட்டுருக்குறாங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு இது கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய் செடி பூ வச்சுருக்குதா. காய் இப்போ தான் அறுத்துட்டாங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது தெரியுதா, இருக்குதுங்க கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், என்னோடய தோலோட ஹைட்டுக்கு இருக்குது இந்த தோட்டத்தில். அவ்வளோ மண் வளம் இது நல்லா இருக்குது. அதனால் தோட்டத்தை நல்லா செடியெல்லாம் வளர்ந்து காயெல்லாம் நல்லா காய்க்குது. யார் யாருக்கு விவசாயம் பிடிக்கும், விவசாயம் பண்ணால் நல்லாயிருக்கும் தோணுதோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விவசாயம் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க, என்னென்ன காய்கறிகள் வளர்ப்பி பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா. ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்குன்னா மிளகா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அது செடி காய் எல்லாம் நல்லா இருக்கு. இவங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு எல்லாம் அறுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம தோட்டம் தான். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடி தெரியுதுங்களா, அழகாக இருக்கா. ஏன் இந்த கையில் வச்சுட்டு இருக்குன்னா, இது கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம், அதனால் கையிலேயே வச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பக்கம் தக்காளி செடி இருக்குது. தக்காளி செடியில் அறுவடை ஆயிடுச்சு. அது நம்ம அவ்வளோ லைக் பண்ண முடியாது. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ, ஒரு 20 சென்ட்டில் கத்திரிக்காவும், ஒரு 20 சென்ட்டில் மிளகாவும், அது பக்கத்தில் ஒரு 20 சென்ட்டில் தக்காளியை போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.